அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு பயலா என்ற ஸ்பானிஷ் நாட்டு உணவு எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்றேன். முதல்ல ஸ்பானிஷ் நாட்டு உணவே இது எப்படி தயாரிக்கிறேன் என்ற ஒரு கஷ்டமான மனநிலையை நீங்க எடுத்துக்கொள்ள தேவையும் இல்லை. காரணம், கிட்டத்தட்ட எங்களுடைய பிரியாணியை தயாரிக்கும் முறைதான் இந்த முறையும். ஆனால் பிரியாணிக்கு தேவைப்படும் பொருட்களை தவிர்த்து இது வேற பொருட்களை கொண்டு செய்வதால் பார்க்கும்போது கடினமாக இருக்கலாம், ஆனால் செய்யும் போது மிக சுலபமாக இருக்கும். எங்கள் வீட்டில் என்னுடைய கணவர் தான் பயலாவை மிக சுவையாக செய்து தருவார். சுவைத்து பார்த்தால் அருமையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதை விட வீட்டில் என்னுடைய கணவர் செய்கிற பயலா சுவையாக இருக்கும். அதனாலேயே வீட்டில் எப்படி தயாரிப்பது என்ற முறையை தான் சொல்ல போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள்: தக்காளி, பச்சை சிவப்பு குடைமிளகாய், மட்டி, இறால், கணவாய், வெங்காயம், உள்ளி. முதல்ல இறாலை உடைச்சு தலையை தனியா பிரிச்சு எடுத்துக்கொள்ளணும். இறால் தலைகளை நன்றாக கழுவி போட்டு தண்ணி விட்டு ஜூஸ் போல அவிச்சு எடுக்கணும். அவிச்ச ஜூஸை மிக்சியில அடிச்சால் ஜூஸாக வரும். அதை ஒரு வடிதட்டில் போட்டு அந்த ஜூஸை மட்டும் தனியாக பிரிச்செடுத்து போட்டு தலையில இருக்கிற சக்கைகளை எல்லாம் மறிஞ்சிடணும். அதுக்கு பிறகு வெட்டின வெங்காயம், உள்ளி இது இரண்டையும் ஒளிவெண்ணெயில வதக்கி, வெங்காயம் உள்ளி வதங்கி வர வெட்டிய தக்காளி, குடைமிளகாய் இரண்டையும் போட்டு வதங்க விடணும். இவ்வளவும் வதங்கி வர முதல்ல எது அவிய நேரம் எடுக்குமோ அந்த பொருட்கள கணக்குப்படி போட்டுக்கொண்டு வரணும். கணவாய் அவியறதுக்கு நேரம் எடுக்கும்ன்றதால கணவாயை வதக்கிய வெங்காயம் மிளகாய்க்குள்ள போட்டு வதக்கணும். அதுக்கு பிறகு இறால், மட்டி இரண்டையும் போட்டா பிறகு சிறிதளவு நீரும் விட்டு உப்பும் போட்டு முதல் எடுத்து வைத்த இறால் தலை ஜூஸையும் விட்டு தேவையான உப்பு, அது மட்டுமில்லாமல் சிறிதளவு மஞ்சள், பயலா பவுடர் என்று கடையில் விற்கும் அந்த பயலா பவுடரையும் தேவையான அளவு போடணும். போட்டு மூடி வைத்த பிறகு கணவாயெல்லாம் பதமாக அவிந்து வந்த உடனே பயலா அரிசி என்று கடையில விற்கும். இந்த அரிசியை பக்குவமா கழுவி பிரியாணிக்கு எப்படி கொதிக்கும் குழம்புல போடுவோமோ அதே போல பயலா குழம்புக்குள்ள அரிசியையும் போட்டு மூடி வைக்கணும். பக்குவமாக அது அவிஞ்சு வந்தா பிறகு சுவையான பயலா தயாராகிடும். இதை நீங்கள் அழகுபடுத்தணும் என்று சொன்னால், நாங்கள் அழகுபடுத்தியது போல இன்னொரு பங்கு இறாலையும் மட்டியையும் அவுனுக்குள்ள வச்சுட்டு அதையும் கூட அதற்கு மேல அழகாக அழகுபடுத்தலாம். எப்படி இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதை விட இந்த பயலா நிச்சயமாக சுவையாக இருக்கும். சுவைத்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு உணவை தயாரிக்கும் முறையோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம்.